சென்னை மாதவரத்தில் செல்போன் திருடிய இருவர் கைது. செல்போன்களை திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மாதவரம் ரவுண்டானா அருகே சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான CNTA வளாகம் அமைந்துள்ளது. இந்த வளாகத்தில் 100க்கும் மேற்பட்ட லாரி புக்கிங் அலுவலகங்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் அமைந்துள்ளன. இந்த பகுதியில் அமைந்துள்ள பாரதி லாரி டிரான்ஸ்போர்ட் என்ற நிறுவனத்தின் மொட்டை மாடியில் லாரி ஓட்டுநர்கள் செல்போன்களை சார்ஜ் போட்டுவிட்டு தூங்கியுள்ளனர். அப்பொழுது அங்கு சென்ற 2 இளைஞர்கள் அங்கிருந்து 8 செல்போன்களை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து CCTV காட்சிகளுடன் மாதவரம் குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் கோபிநாத்திடம் புகார் அளிக்கப்பட்டது. புகாரை பெற்றுக்கொண்ட ஆய்வாளர் 24 மணி நேரத்தில் CCTV காட்சிகளின் அடிப்படையில் இருவரை கைது செய்தனர். விசாரணையில் அவர்கள் பெரியமேடு பகுதியைச் சேர்ந்த ஜெகன் மற்றும் கொடுங்கையூர் பகுதியைச் சேர்ந்த ஷாம் ஆகிய இருவரும் இச்சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து இருவரையும் கைது செய்த மாதவரம் காவல்துறை குற்றப்பிரிவு ஆய்வாளர் கோபிநாத் செல்போனை திருடிய அவர்களிடமிருந்து 1,60,000 ரூபாய் மதிப்பு உள்ள 8 செல்போன்களை பறிமுதல் செய்துள்ளனர். குறிப்பாக அவர்கள் இருவரிடமிருந்தும் 8 செல்போன்களை பறிமுதல் செய்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். குறிப்பாக மாதவரம் புறநகர் பேருந்து நிலையம் மற்றும் CNTA வளாகம் போன்ற பகுதிகளில் தொடர்ந்து செல்போன் திருட்டுகளில் ஈடுபட்டு வரும் குற்றவாளிகளை மாதவரம் M1 காவல் நிலைய குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் கோபிநாத் கைது செய்தது குறிப்பிடத்தக்கது.